மாத்திரம், என் வாழ்க்கையும் மாத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில செய்திக்கு போகும் முன் தேவ பாடலோடு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். யாரும் எங்களோடு இணைந்து கரங்கள் கட்டுங்க, கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்கு. ஆமென். ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இது கொள்ள ஆட்கொள்ளலாம் தாய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். பாடிடுவோம், நாம் பாடிடுவோம், தாய் நாம் பாடிடுவோம். பாடிடுவோம், நாம் பாடிடுவோம், தாய் நாம் பாடிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தாய் வாழ்வோம். இருப்பதும் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். எல்லாரும் கரங்களை நாம் பாடுவோம். தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. நீரை கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலா என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் தாய் ஜீவனுள்ள ஆற்றலெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாவரும் தேவனை நோக்கி அவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அந்த வாழ்க்கையை நாம் அவருக்காக வாழ்ந்து அவருக்காக ஊழியம் செய்யும். அதுவே நமக்கு பாக்கியம் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆர்வம் யாவரும் பண்றாங்க இருந்து ஊழியம் செய்வது பாக்கியமே, அதில் பலனோ என்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ என்று நாம் அறியோமே. அன்பிடுவாரி அன்று இதன் பலன் கொண்டு வருவாரி. கண்டு மகிழ்ந்திடுவோம், சொல்லிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் என்று எனக்கு என்ன என்று வாழ்வது நமக்கு நன்மை கொண்டு வராது. நம்மை வேண்ட கடமை என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் நமக்கு நன்மைகள் பரம ராஜ்யத்தொண்டு மேன்மை நமக்கு கடந்து வரும் என்பதை நான் சொல்கிறேன். பாடுவோம், கடங்கள் தட்டு உற்சாகமாக. யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்னை சுயமாய் தாழ்வதினாலே என்னாதியும் மறந்திடுவாயே. வேண்டு உணர்வாயோ எங்கே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே மாலை வேளையிலே தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி
வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்க கேட்போம். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியாக நம் சிரங்களை தாழ்த்துவோம். இந்த வார்த்தைக்காக பரத்திருந்து தேவாவியனுடைய ஒத்தாசை வரும்படியாக அவரும் கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உங்க பரிசுத்த பிள்ளையாகிய எங்கள் இயேசு இன்ப நாமத்தினால் நாங்கள் வேண்டி வருகிறோம். கர்த்தாவே, இதோ தகப்பனே 3 முத்திரைகள் உடைக்க கிருபை செய்து பட்டாபிஷேகத்தை கொடுத்து அப்பா வார்த்தைகள் நீருங்களோடு கொண்டு அடையாளை கொண்டு எடுத்து பயன்படுத்தினே. இதோ இந்த 5வது அப்பா தகப்பனே ராஜாதி ராஜா காரியத்தையும் பதிவிட கர்த்தாவே ராஜாதி ராஜா கிருபை செய்திருக்கிறீர் என்பதை விசுவாசத்துடன் உமக்கு நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவருக்கும் தகப்பனே ராஜா அபரிதமான ஆசீர்வாதங்கள் உண்டாக முடியாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கர்த்தாவே ராஜா என் சுயத்திலிருந்து மாமிசத்திலிருந்து ரத்தத்திலிருந்து வெளிப்படாதபடிக்கு கர்த்தரே ஆவியானவர் இருந்து அடையாளை முற்றிலுமாக மூடி மறைத்து வெளிப்பட ஒரு செயலை தாழ்த்துகிறேன், பொறுப்பளிப்பீராக. இயேசு இன்ப நாமத்தினால் வருகிற நல்ல பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளின் வேதத்தின் தலைப்பு 4ஆம் முத்திரை. சேரன் அற்பரோஜா ஜப வீட்டின் அப்போஸ்தல தீர்க்கதரிசன மினிஸ்ட்ரி வாயிலாக கொண்டு வருகிற இந்த செய்தி உங்கள் யாவருக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவருக்கும் நன்மை கொண்டு வருகிற களத்தில் நன்மையாக இருப்பதாக என்று சொல்லி பிதாகுமாரன் பக்தாவின் திரியக நாமத்தில் வார்த்தை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்கு எல்லா காரியங்களும் புகழும் அவருக்கே. ஆமென். இங்க நாம் பார்க்கிறோம் 4ஆம் முத்திரையை பார்க்கும்போது அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானதை நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4ஆம் குதிரையில் வரக்கூடிய நபர் ஏற்கனவே சொன்னது போலதான் முதல் குதிரையில் வருகிற அதே நபர் தான். அப்படியாக அதே நபர் 4ஆம் குதிரையில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். வேதத்துல உறவின வெளியில் உள்ள நிறங்களுக்கு வெளியில உள்ள மக்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் தெரியாம இருக்கலாம். ஆனா நண்பர்களுக்கு சொல்கிறேன், வேதத்தில் இருக்கிற அத்தனை நிறங்களுக்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை நாம் பார்க்கும்படியாக அல்ல, இப்பொழுது இந்த முத்திரை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை பார்க்கும்படியாக அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பாருங்க பெயர் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய பெயர் மரணம். மரணம் என்று சொன்னால் பிரிவு என்ற அர்த்தம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள பிரிவு மட்டுமல்ல, சரீரத்துக்கும் ஜீவனுக்கும் உள்ள பிரிவை கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய பெயர் மரணம் என்று சொல்லி பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினால் என்று சொன்னால் கொள்ளை நோயினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ மிருக ஜீவன்கள் என்று சொல்லப்படல. மிருக ஜீவன்கள் என்று சொன்ன வனவிலங்குகளினால விச கிருமிகளால மரணம் அடையவங்கன்னு சொல்ல வரல. துஷ்ட மிருகத்தின் ஆவி பெற்றுக் கொள்ளப்பட்டதான உலகத்தில் உள்ள சில கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியாக அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. காற்பங்கு சொன்னால் 1/3 பங்கு உள்ளவர்களை அழிக்கும்படியாக அது அதிகாரம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறதாய் சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தங்கள் நியாயத்திற்பின் அடையாளமான அறிவிப்பு 1. 2வது 4 குதிரையில் வருகிற நாபர் ஒருவனே வெவ்வேறு வேடத்தில் வருகிறான். 3வது முதலாவது வெள்ளை குதிரையில் சமாதான தூதனை போல் வந்து அவன் யுத்தங்களை தூண்டி விடுகிறான். இது அடுத்தது சிவப்பு குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது பின்பு கொடிதான பஞ்சம் உண்டாக்கும் கருப்பு குதிரை நாம் பார்க்கிறோம். 5வது அதன் பின்பு
அதே மரணத்தின் அதிபதி மங்கின குதிரையில் வெளிப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. அவனுடைய 3 அதிகாரங்களை கொடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம். இவனுடைய அதிகாரங்கள் என்னவென்று சொன்னார். 1, இவன் பெயர் மரணம். 2வது, மரணம் ஜீவனுக்கு எதிரி, கிறிஸ்து ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். 3, மரணம் ஆவிக்குரிய எதிரி, தேவனாகிய கர்த்தர் அங்கு நமக்கு ஆவிக்குரியவராகவே இருக்கிறார். நிறங்கள் என்று நாம் பார்க்கும்போது 1, வேதத்தின் நிறங்கள் முக்கியம். ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறங்களும் உண்டு. 3, மங்கின நிறம், சிவப்பு, கருப்பு, வெள்ளை ஆகிய நிறங்களின் கலவையாகும். எனவே அந்திக்கிறிஸ்து 3 வல்லமை உடையவனாய் இருப்பான். 3 வல்லமை உடையவனாயிருப்பான். அதாவது 1, அவன் மதபல உடையவனாய் இருப்பான். 2, அரசியல் பலம் உடையவனாய் இருப்பான். 3வது, அந்தகார பலம் உடையவனாய் இருப்பான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. தேவ ஜனமே, அவனுடைய நாட்களில் வளர்ச்சி, வர்த்தகம், பொருளாதாரமாய் இருக்கும். மதபலம் உடையவனாய் இருப்பான், அரசியல் பலம் உடையவனாய் இருப்பான், அந்தகார பலம் உடையவனாய் இருப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவனுடைய பலன் அப்படி என்று சொன்னார். நமது பலன் எதில் உள்ளது என்பதை நாம் பார்க்கலாம். 1 யோவான் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்கள் பிரியாக சொல்கிறது. 1 ஜலம், இன்னொன்று பிதா, அடுத்தது சுத்திகரிப்பு என்று சொல்லிக்கிறது. 2வது ரத்தம், இயேசு, பந்த இணைப்பு. 3வது பரிசுத்த ஆவியானவர், நித்திய உறவை இணைப்பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே திருத்துவ தேவன் நமது பலனாய் இருக்கிறார், பலமாய் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவஜனமே, இதற்கு முன்பாக இந்த வார்த்தைகள் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் 2015 14/8/2015 நாங்க பார்த்தோம். முதலாவது நாங்கள் பார்த்தது தேவன் கொடுத்ததும் 2009 நாங்க பார்த்ததை திரும்ப 2வதாக 13வது உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில காரியங்களை கொண்டு வருகிறேன். 1, சகாரியா தீர்க்கதரிசனம் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சகாரியா தீர்க்கதரிசன ஆகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும் 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. பாருங்க, வசனம் சொல்லும் இந்த புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரை மங்கின் நிற குதிரையின் அடையாளமாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தது எதிலும் முதல் வெண்மையானவைகள் தான் தொடங்கும் என்று, அது அப்படியாக கலந்து வரும்போது இது கலவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வெள்ளை என்று பார்க்கிறோம், 2வது சிவப்பு என்று பார்க்கிறோம், 3வது கருப்பு என்று பார்க்கிறோம். இந்த கருப்பு, இந்த 3ம் கலவையாகும் பொழுதுதான் இது மங்கின நிறமாக நாம் பார்க்கிறோம் தேவஜனமே. ஆனால் 2வது ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னார். 11வது வசனம் வாசிக்க நாம் கேட்போம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து பண்ணுகிறார். தேவஜனமே, முதல் பார்த்த அவன் சமாதான தூதனை போல் வருவனாகவும், பின்னாக அவன் யுத்தங்களை தூண்டி விடுகிறவனாகவும், பஞ்சங்களை கொண்டு வருகிறவனாகவும், அடுத்ததாக மரணத்தை கொடுப்பவனாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது பாருங்க, இதில் வரும் வெள்ளை குதிரையில் வருபவர் நாம் ஆண்டவர் என்பதை அறிய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு முறையும் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது 1, பல நிறம், வெள்ளையிலிருந்தே ஆரம்பம். இன்னொன்று நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2, வெள்ளை ஸ்திரமான நிறம், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் இருக்கிறது. 3, வெள்ளை நீதியின் நிறம். 4, வெள்ளை நித்தியத்தை குறிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 5, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நாம் பார்த்தோம். இயேசு
ஜீவ வார்த்தை இயேசு கலப்படம் இல்லாதவர். தேவ பிள்ளைகள் தேவ நீதியின் வெண்வஸ்திரத்தை தரித்திருக்கின்றனர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே 19ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா தேவ பிள்ளைகள் தேவ நீதி வெண்வஸ்திரம் தரித்திருக்கின்றது என்று சொல்லி பார்க்கிறோம், வாசிக்கலாம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அழைக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதியை, பரிசுத்தவான்கள் அவருடைய தேவ பிள்ளைகளாய் இருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டாக நாம் இங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மரணமும் ஜீவன் என்கிறான தலைப்பு இன்னொரு காரியங்களை நம்ம பார்க்க இருக்க. ஒன்று, மங்கின குதிரை வருபவன், மங்கின குதிரையில் வருபவன் அவன் பெயர் மரணம், வெள்ளை குதிரையில் வருபவர் கிறிஸ்து ஜீவன். இரண்டாவதாக பார்க்கும் போது மனித வாழ்க்கை மரணத்தோடு முடிவதில்லை, வேறே ரூபத்தில் நிலைத்து நிற்கும் நித்திய அக்கினி, நித்திய ஜீவன் எது வேண்டும் என்பதை நாம் தான் யோசிக்க வேண்டும். மனிதர்களா அதை நிதானித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னார் லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 19 to 31 வசனங்களை நாம் பார்த்தால் அங்கு நரகத்தை நாம் பார்க்கிறோம். பரதேசியில் இருக்கக்கூடியதான ஆபிரகாம் மடியில இருக்கக்கூடியதான லாசருவை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆபிரகாம் மடி, பரதேசு, தேவனுடைய தோட்டம், இளைப்பாறுதல் இடம் என்று சொல்லி அதுக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. இளைப்பாற போகிற பரிசுத்தவான்களுக்கும் அங்கு அப்படி அந்த இடத்துக்கு பல பெயர்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு நான் சொல்லுகிறேன், அங்கு அதே ஐஸ்வர்யவானை கொடுத்து பார்க்கிறோம். அவன் நரகத்தில் வேதனைப்படும் பொழுது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதனை உள்ள இடம்தான், வேதனையான இடத்துக்கு தான் பிரிக்கப்படுகிறது அவனுடைய உயிர் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு காரியங்கள் மூன்றாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆவி ஆத்மா சரீரம் பிரிக்கப்படும். தேவ பிள்ளைகளுக்கு மரணத்தை கண்டு பயம் இல்லை, அவர்களுக்கு நித்திய ஜீவனம் உண்டு. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற இயேசு தாமே சொல்லி இருக்கிறார். ஆமே 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 ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த 4ஆம் முத்திரையும் கூட உங்கள் யாவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். இது பரத்திலிருந்து கர்த்தரான ஆவியானவர் கொண்டு வந்த செய்தி என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னிலிருந்து தோன்றினல்ல, பரத்திலிருந்து தோன்றின இந்த செய்தி. இந்த செய்தியை கேட்ட யாவரையும் கர்த்தர் அபரிதமான ஆசீர்வாதங்கள்னாலே நான் பல கடைகளை தகுந்து மகிமையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். பரத்திலிருந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. அப்படியே நம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதோ தகப்பனே ராஜாதி ராஜா, ஒவ்வொரு பதிவுகளும் தகப்பனே ராஜா நாங்கள் நல்ல பதிவிட உதவி செய்கிறவர் ஆவியானவராக இருக்கிறபடினாலே அப்பா, அதோ தகப்பனே ராஜா நல்ல ஆவியானவருக்கும் ஆவியானவரை கொடுத்த எங்கள் தேவ பிதாவுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாம் இன்னும் பல பதிவுகளை இட அடியாளோடு இருந்து கர்த்தர் கிரியை நடப்பிப்பேன் என்று சொன்னீரே, அந்த பிரகாரமாய் நடைபெற்று கர்த்தர் ராஜா கிரியை செய்ய முடியாத தாழ்மோடு அடியாள தாழ்த்துகிறேன், பொறுப்படுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மீண்டும் ஒரு பதிவோடு கர்த்தாவே ராஜா நாங்கள் ஒருவருக்கொரு சந்திக்க, கர்த்தாவை யூடியூபின் மூலியமாக நாங்கள் ஒருவருக்கொரு சந்திக்க கிருபை மேன்மை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நமக்கு நான் வருகிறோம் நல்ல பரலோக பிதாவே. கர்த்தருக்கு மகிமையாக. இந்த செய்தி உங்கள் யாருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். அப்படி பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.